சொன்னாங்க நினைக்கிறேன். 2 முறை சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு டிஎம்கே மூவ் பண்ணி நிலுவையில இருக்குது. எந்த காலத்திலயும் அது சிபிஐக்கு போயிடக்கூடாது. தமிழ்நாடு அரசு தான் அதுல விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க முனைப்போடு இருக்காங்க. ஏன்? சில விஷயங்கள மறைக்கிறதுக்காக. அத முனைப்போடு இருக்காங்க. உயர்நீதிமன்றம் சொல்லுது, சிபிஐக்கு குடுக்கலாம்ன்னு. எதிர்த்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துல 2 தடவ. அத சிபிஐக்கு ம். போடாம இன்ன வரைக்கும் தடுத்துட்டு இருக்குது. ஒரே இதுல அத வாபஸ் வாங்கி சிபிஐ எடுத்துக்கட்டும். எல்லா உண்மையும் வெளியில வரட்டும். நாம இதுல ரிலாக்ஸ்டா விட்டுருவோம். சட்டம் தன் கடமையை செய்யட்டும்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க. சுர்ஜித் கொலை வழக்குல வந்து பார்த்தேன்னு சொன்னா அன்னைக்கு எஃப்ஐஆர்ல இருந்த ஒரு ஆள அரெஸ்ட் பண்றதுக்கு வக்கற்ற நிலைமையில திமுக அரசு இருந்தது. வக்கற்ற நிலைமையில. ஏன்? தேவமார் ஓட்டு போயிரும். பிசி, எம்பிசி சமூகத்துடைய ஓட்டு போயிரும். தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வந்த ஒரே இதுல எஃப்ஐஆர்ல இருக்கிற யாரு பாரபட்சம்லாம் பாக்காதீங்க. அப்ப எப்படி தலைமறைவானவன் எப்படி வெளியில வந்தான்? உங்க ஆட்சியில தலைமறைவானவன் இப்ப எப்படிடா அரெஸ்ட் ஆகுனா? அப்போ நீ சொல்ற யாரு தலித்து, யாரு தலித் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகனுக்கெல்லாம் கொடுத்துருக்கு. ராஜ்மோகனுக்கு எல்லாம்னா எனக்கு புரியல. சரி, வன்னியரசை நான் பாராட்டுறேன். 1000 முரண்கள் இருந்தா நான் பாராட்டுறேன். அவரை தவிர்த்து வன்னியரசன் ஆன் ஹிஸ் ஓன் கேன் யூ டு எனிதிங்? கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாம ஏதாவது செய்ய முடியுமாடா வன்னியரசுக்கு? வன்னியரசுக்கு இந்த அத்தாரிட்டியும், வன்னியரசுக்கு இந்த ஃப்ரீடமையும், ஃப்ரீ ஹேண்ட்ஸையும் கொடுத்து இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லு. அப்ப நீ பாராட்டுறல்ல? இவ்வளவு விஷயத்தையும் பாராட்டுற. அண்ணே கேட்கல, பிரேக் ஆகுது. நதீர் உனக்கு கேக்குதா? இல்ல கேட்கல, பிரேக் ஆயிடுச்சு. ஆ. அதான் 1 இயர்ஸ வந்து எனேபிள் இல்ல பண்ணது இல்ல யாரு? போன். இந்த அரசு தானே. ஆமா. அதாவது இப்ப வன்னியரசின் செயல்பாடுகளால் நமக்கு வாக்கு வங்கி அரசியலில் ஒரு டென்ட் விழக்கூடும். அல்லது அந்த சாதிய அரசியல்ல நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னு சொன்னா அன்னைக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்திருந்தாலோ, அல்லது அதனால வாக்கு வங்கி அரசியல் பாதிக்கப்படும் என்று சொல்லியிருந்தாலோ, வன்னியரசுடைய பல ஆக்டிவிட்டீஸ வந்து இந்த அரசாங்கம் வந்து தடுத்து நிறுத்தி இருந்திருக்கணுமே. மாறாக நீயே பாராட்டக்கூடிய அளவுக்கு அவர் செயல்பாடுகள் இருக்குதுன்னா, அப்ப அவ்வளவு பெரிய ஃப்ரீ ஹேண்ட்ஸ குடுத்து அதுவும் வன்னியரசு பல இடங்கள் பதிவு பண்றார். உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. நீங்க இப்படியே தொடருங்கன்னு முதலமைச்சர் என்கிட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வன்னியரசுங்கிறது வந்து ஒரு அமைச்சர். அவர் வந்து அவர் வந்து அவர் துறையே நேர்மையா செய்ய முடியும். அரசின் அனுமதி இல்லாம, ஒத்துழைப்பு இல்லாம, அனுசரணை இல்லாம செய்ய முடியுமா வன்னியரசால? வன்னியரசால செய்ய முடியுமான்னு கேட்கிறேன் நான். அப்ப முதலமைச்சர் அதுக்கு இசைவு கொடுத்து அந்த செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குது. அவர் துறைக்கு நேர்மையா என்ன செய்யணுமோ சட்டப்படி எது கரெக்டோ அதானே செய்யறாரு. இன்னைக்கு வந்து பார்த்தேன்னு சொன்ன அன்னைக்கு சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட நீ தெருவுல போனா கூட தீண்டாத மக்களை செக்ரட்டரியேட்டுக்கு கூட்டு வச்சு உள்ள வச்சு பேச முடியுங்கிறது எந்த ஆட்சியிலடா? திமுக ஆட்சியில பண்ண முடியுமா? நீ மலைவாழ் மக்களையும் எல்லாத்தையும் வந்து கூட்டு வச்சு இன்னைக்கு நம்ம செக்ரட்டரியேட்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவு ஜனநாயக தன்மையோட வந்துட்டு இன்னைக்கு எல்லாரும் இங்க வரலாம், எல்லாரும் சமம் தான் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு வன்னியரசு எம்பசைஸ் வந்துட்டு பண்றாரு. உங்களுக்கு நாங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு? இந்த அரசு உங்களுக்கான அரசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த அரசுனா யாரு? லெட் பை ஹூம்? இந்த அரசு லெட் பை ஜோசப் விஜய். அப்ப வன்னியரசுக்கு அந்த நம்பிக்கை எங்கிருந்து வருது? முதலமைச்சர் கொடுக்கிற வார்த்தை அவருக்கு நம்பிக்கை வருது. நீ என்னடா வன்னியரசை நீ பாராட்டுற? வன்னியரசுக்கு அதெல்லாம் செய்ய சொன்னது இந்த அரசாங்கம், இந்த முதலமைச்சர். நீ என்ன லவுடா சர்டிபிகேட் கொடுக்குற? நீ இவன்லாம் தலித்தா, அவன்லாம் தலித்தான்னு. ராஜ்மோகன் மேல இவங்களுக்கு அப்பத்துல இருந்தே வன்மயவனே. ஏன் தெரியுமா? இவங்க எல்லாம் ம். பெரிய டைரக்டர் புளுத்தின்னு நினைப்பு. ராஜ்மோகன்லாம் ஒரு யூடியூபர் தானே. இவங்க ஷோவெல்லாம் 5000 10,000 வாங்கிட்டு ஹோஸ்ட் பண்றவர் தானே. நீ எல்லாம் இதா அப்படின்னு மேட்டுக்குடி சிந்தனை ரஞ்சித் கிட்ட அந்த மேட்டுக்குடி சிந்தனை இருக்குதுங்கிறனா? ஆமா இருக்குது. ப்ரோ. ரஞ்சித் ஒரு சமத்துவவாதியே கிடையாது. ஆமா. நானே ஒரு திமுக தான். எக்ஸ்பெரி சனாதனங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் எக்ஸ்பெரி. அது ஒரு கான்செப்ட். அது உன்கிட்டயும் இருக்கலாம், என்கிட்டயும் இருக்கலாம். அது ஒரு ஐடியா. புரியுதா உனக்கு? நான் தலித்தா இருக்கிறதுனால நான் வந்து சனாதனவாதி இல்லைன்னு சொல்லிட முடியாது. நான் இஸ்லாமியரா இருக்கிறதுனால நான் சனாதனவாதி இல்லைன்னு சொல்லிட முடியாது. தட்ஸ் அ பிளடி கான்செப்ட். அது ஐடியா. அதுக்கு ம். மதமே கிடையாது. உன்னை விட நான் ஏதோ ஒரு வகையில பிறப்பால் உயர்ந்தவன் அல்லது பிரிவிலேஜ் எனக்கு ஏதோ ஒரு விதத்துல எனக்கு வந்து டிஃபால்ட்டா இருக்குதுன்னு நினைக்கிற எல்லா கான்செப்டுமே சனாதனம் தான். புரியுதா உனக்கு? நீ எப்படி அவன் ம். தலித்தே கிடையாது, நீ என்ன பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் தலித்தான்னு எனக்கு தெரியவே தெரியாது. போர்டு போட்டுட்டு தெரியுமாடா? நெத்தியில பச்சை குத்திட்டு தெரியுமான்னு கேக்குறேன். நான் தலித்துன்னு சொல்லிட்டு அயோக்கிய நாய். என்ன மாதிரியான வார்த்தை இதெல்லாம்? கேவலமா இல்ல உனக்கு இப்படி பேசுறதுக்கு? நீ ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற இந்த சமூகம் அதை நம்புது. அதை என்ன பிரிவிலேஜ், என்ன அதுதானே திமிரு? எனக்கு அந்த வார்த்தை தான் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஆறவே மாட்டேங்குது. ராஜ்மோகன் எனக்கு தலித்தானே எனக்கு தெரியாது அப்படின்னா, நீ அந்த அந்த கேள்வியில வந்து நீ என்ன நீ என்ன யாருடா? சொல்ல வர? உனக்கு ஏன்டா தெரியணும்? நீ யாருடா? ராஜ்மோகன் வந்து உன்கிட்ட ப்ரூவ் பண்ணணுமா? எக்மோர்ல நீங்க நிக்க வச்சதுனாலதான் எனக்கு தெரிஞ்சது. சோ வாட்? தெரியலன்னா என்னடா? அவர் என்ன நெத்தியில பச்சை குத்திட்டு தெரியுமா நான் தலித்துன்னு? அயோக்கியப்ப.
அவனுங்களே எப்ப எக்ஸ்போஸ் ஆயிக்கிறானுங்க. மொத்த ஒண்ணு ஃபோக்கஸையும் ஒண்ணுமில்லண்ணே. இவனுக்கெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாரி, திருமாவளவனுக்கு அப்புறம், இந்த தலித் மக்களுக்கான முகமா வந்து நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முயற்சி பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப ட்ரை பண்றான். திருமாவளவனுக்கு அப்புறம் வந்து நம்ம தான் இருக்கணும். அப்படின்ற மாரி வந்து போர்ட்ரே பண்ணணும்னு நெனைக்கிறான் அவன். எப்பெல்லாம் தலித் சமூகம் பொது நீரோட்டத்தோட கலக்குதோ, எப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னா அன்னைக்கு இங்க ஒரு சமத்துவம் வந்து விடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு உண்டான சிம்டம்ஸ் தெரியுதோ, அப்பெல்லாம் இந்த அயோக்கிய பையன் கலகம் பண்ணிட்டுமா. நல்லா நோட் பண்ணி பாரு. ம். நல்லா நோட் பண்ணி பாரு இவனை. நீட் விஷயத்துல அனிதாக்காக எல்லாரும் இணைஞ்சு பேசும்போது, இவன் மட்டும் அனிதாவை தலித்தாவே பார்ப்பான். இந்த அயோக்கிய பையன் மட்டும். நீ எடுத்து பாரு உனக்கு தெரியும். ஆ. ப்ரோ இங்க இது பேசுறதுக்கே இது இல்ல ப்ரோ. நீட்ட பத்தி பேசினா அத பேசாம இத பத்தி பேசிட்டு இருக்கான். அனிதா தலித்துன்றது பிரச்சனை கிடையாது. ராஜ்மோகன் தலித்துன்றது பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனையோ அத பேசாம, அவன் தலித்தா இல்லையா? நீ யாருடா? நீ மூத்திர டெஸ்ட் எடுக்கிறவனா? ஆ? எடுத்து நீ வந்து சொல்லிருவியா? இவன் தலித்தா, தலித் இல்லையான்னு? பேஞ்சு தர சொல்லட்டுமா? ராஜ்மோகன்லாம் கான்டாக்ட்ல தான் இருக்காப்ல நம்ம பசங்க கூட. பேஞ்சு தர சொல்லட்டுமா? உன் ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்கட்டுமா பார்சல? செக் நீ பண்ணிட்டு வந்து சொல்றியா தலித்தா நீ இல்லையான்னு? நீ என்ன நீ பண்ணிய கேவலமான பேச்சு அதெல்லாம். நீ தலித்தானே வந்து எனக்கு தெரியாதுன்னா, தெரிஞ்சா என்ன பண்ணுவ நீ? எக்ஸ்பெரி நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியா? ராஜ்மோகனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷன் கிடைச்சு, அவர் அத திறம்பட எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. சிறப்பான முறையில பிரஸ்ஸ கையாள்றது, எந்த கேள்விகளா இருந்தாலும் நேர்மையா பதில் சொல்றது, தவறுகள் இருந்தா அத களைந்து, அத சில விஷயங்கள் அத நாங்க சரி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நேர்மை வேணும். அவர் இது பண்றது. அவர் மீது வந்து பார்த்தோம்னா, ஒரு 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 உளவியல் ரீதியான ஒரு வன்முறை கட்டவிழ் தோடப்படுது. புரியுதா உனக்கு? உளவியல் ரீதியான தாக்குதல் இருக்கு. என்னன்னா, நீ எல்லாம் இந்த இடத்துல இருக்கலாமாங்கிற கேள்விதான் இவனே அது. ம், இவனுக்கு ஒரு ம். எல்லாம் அந்த ஆதிக்க வெறி. நீ எல்லாம் இதுல வந்துட்டு இருக்கலாமாங்கிறத தாண்டி அதுல வேற ஒண்ணும் தெரியல. ஏன்னா, ராஜ்மோகன் வந்து பார்த்தீன்னா, எளிய பின்புலத்திலிருந்து வந்தவரு. இண்டஸ்ட்ரியில பல விஷயங்கள் போறாரு. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருந்தாரு. இது பண்ணாரு. அவரு இத ஹோஸ்ட் பண்ணுவாரு. மேடைகள ஹோஸ்ட் பண்ணுவாரு. அவரு வந்து பார்த்தேன்னு சொன்ன அன்னைக்கு வருவாய்க்காகவும், அவருடைய தொழிலுக்காகவும், தொழில்முறை பேச்சாளர், ஸ்டேஜஸ் அப்ப இவங்கலாம் பெரிய புலுத்திகள், பெரிய டைரக்டர்கள். இவங்களுடைய இதெல்லாம் வந்து அவர் வந்து இது பண்றது. அந்த ஷோஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்றது அதுன்னு. இன்னைக்கு நான் அவன மாண்புமிகு அமைச்சர்ன்னு நான் கூப்பிடணுமா அவர? அப்படிங்கிற அந்த அந்த மேட்டுமை சிந்தனைய தாண்டி இதுல வேற எதுவும் இல்ல. அந்த மேட்டுமை சிந்தனை தான் விசால்ல இருந்து எல்லாரையுமே அவரை வந்து இதா பார்க்க வைக்குது. புரியுதா உனக்கு? ஒன்ட்டலாம் நான் வந்து நிக்கணுமா? இது கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒன்ட்டலாம் நான் வந்து கேட்கணுமாங்கிற அந்த 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 மேட்டுக்குடி சிந்தனையை தாண்டி இதுல வேற என்ன தெரியுது இவனை? சொல் பாப்பனி. ம். சாதி வெறி பிடித்த அயோக்கியர்கள் அவனுங்க. நாளைக்கு இல்ல bro. டெல்லியிலேயே முடிஞ்சிரும்னு தான் நினைக்கிறேன் செய்தேன் நான் ப்ரொடெஸ்ட். நாளைக்கு என்கிட்ட மோஸ்ட்லி தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிடுவார் போல. அப்படியா? ஆமாம். ஆமா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோடியே வந்து இறங்கிலாம் வந்து வீடியோ எல்லாம் போட்டுட்டாரு. இத பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. ஏன்னா ஜென்ரலா சாதாரணமா அவ்வளவு இல்ல சாதாரணமா போடுற ஆள் இல்ல. மோடி என்ன சொன்னாருன்னா பார்லிமெண்ட்ல டிசிஷன் எடுப்போம் முடிச்சிருங்கன்றாரு. ஆனா இவங்க முடிக்கல. நாங்க ரெசிக்னேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரோ பேசு உதய். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. விஜய் பேரை ரிவீல் பண்ண வேண்டாம். பேர் எந்த பேரையும் சொல்லலையே. வேற என்ன? எப்படி ப்ரோ? எப்படி படம் பார்த்தியா? எந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது? வணக்கம், நான் தான் உதயநிதி ஸ்டாலின் பேசுறேன். உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். திமுக சார்பா நான் பேச போறேன். திமுக சார்பா பேச போறீங்களா? துபாயில இருக்கீங்களா சென்னையில இருக்கீங்களா? துபாயில நிறைய போக்குவரத்தா இருக்கிறேன். மேற்படி விஷயங்கள் சொல்ல முடியாது. மேற்படி விஷயங்கள் சொல்ல முடியாதா? உங்களுடைய சுட்டு செய்திகளை பார்த்தேன். நீங்க வந்து இது தாவேக அரசு உடனடியாக நீட்டை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. மூளையை ஆமா, சூத்துல தாவேக வச்சிருக்கீங்களா? புரியல. இல்ல, நாங்க எப்பயுமே அதுல தான் வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. என்ன புதுசா கேக்குறீங்க? நீங்க இந்த சோஃபா மாடல் அரசுக்கு இதே வேலையா போயிருச்சு. சரி அதான் பார்த்தேன். இந்த மாமன்னன் 2 எப்ப நடிக்க போறீங்க?
வேலை கதை இல்ல, போட்டு வெட்டி இல்ல, சும்மா தான் இருக்கீங்க. மாமன்னன் 2 நடிக்கிறதுக்கு ஓகே. அதுக்கு ரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்கும் நடுவுல ஒரு போட்டி இருக்கு. அப்ப உங்களில் யார் அடுத்த டைரக்டர்னு அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் வச்சிருக்கேன். அதுதான் இப்ப நடக்கிற சம்பவம் எல்லாம். பெத்ராஜ் எப்படி இருக்காங்க? டேய், அது சும்மா இருங்கடா. இப்ப ஏதாவது ரீசன்ட் எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. போஸ்ட் நானு சும்மா தயவு செய்து அமைதியா இருங்க. நாங்க இல்ல சீரியஸா பேசுற டைம் என்னை வெக்கப்பட இல்ல வைக்காதீங்க. அப்படி இல்ல உதய். நாங்க வந்து ஒரு மாடஸ்டி தவற மாட்டோம். உங்க கட்சி மாதிரிலாம் இஷ்டமா இருக்கலாம் பேசிட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. எங்க தலைவர் எங்களை அந்த மாதிரி தான் வந்து ஷேப் அப் பண்ணியிருக்காரு. அதனால நாங்க வந்து இந்த இதெல்லாம் வந்து இது பண்ண மாட்டோம். எங்க தலைவரும் அவரோட தலைவருமே அப்படி வளர்க்கல. நாங்க இஷ்டத்துக்கு இருப்போம். வளரல, வாழ்றீங்க. பின்ன நாங்க தானே வாழணும். எங்களுக்கு கீழே ஒரு அடிமையா ஒரு கூட்டம் இருக்கு, வாழலாமே. நாங்க எது சொன்னாலும் நம்புவானுங்க. நானும் வாழுவேன், என் பிள்ளையும் வாழுவான், அவன் பிள்ளையும் வாழ்வான். இது இப்ப பிரகாஷ்ராஜ் பேசுற மாதிரில இருக்குது. இது ஜனநாயகன் படத்துல பிரகாஷ்ராஜ் பார்க்க பேசுற மாதிரில இருக்குது. அது படம் நம்மளதான் இன்ஸ்பிரேஷனா வச்சு எடுத்திருக்காங்க. விஞ்ஞான ஊழல். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே படம் பார்த்திருப்பீங்க. நான் மட்டும் தான் இன்னும் பார்க்கல. பொறுமையா இருமாப்ல உனக்கு. ஏன்னா எங்க நான் கூட துபாயில போயிட்டு பார்த்தேன். ஆனா யாரோட போய் பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். ரைட்டு. பெத்தோட பார்த்திருப்பீங்க. சரி மாப்பிள்ள, நீ வந்து ஹிட் லிஸ்ட்ல இருக்கிற. என்ன இன்னொரு சம்பவத்துல பேச நீ லிசனராகவே இது, அதுதான் நல்லது. சரி சரி ஓகே. வேற யாருக்கும் இந்த சம்பவக்காரன் ஹிட் லிஸ்ட் புரியுதா உனக்கு? நம்ம ஆட்சி நடக்குது, இன்னும் என்ன ஹிட் லிஸ்ட்? அப்படி கிடையாது. அப்புறம் சம்மந்தம் இல்லாம இதை வைரல் ஆக்குவானுங்க. உனக்கு தெரியாது சந்து எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது உனக்கு தெரியாது. உடைச்சு பேசுங்க செய்யாது ப்ரோ, மக்களுக்கு தெரியட்டும், நாட்டு மக்களுக்கு. நீங்க தான் எல்லாத்தையும் உடைச்சு பேசுவீங்களா? இல்ல, கண்டெம்பரரி பாலிடிக்ஸா உடைச்சுதான் பேசுவோம், அரசியல உடைச்சுதான் பேசுவோம். ட்ராலுக்கு வந்து சர்டன் லிமிட்ஸ் இருக்குது. சனம் செட்டியோட பேட்டியை பார்த்தேன். அது பண்றதெல்லாம் 100 எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுடுச்சு. ஆமா ஆமா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுடுச்சு அவங்கள. சனம் அதெல்லாம் அப்படியே மறைச்சிடுவானுங்க பாரு, வெளியில வராது. நம்ம சோஷியல் நம்ம பசங்க இருக்காங்களே இன்ஸ்டாகிராம்ல ஃபுல் ட்ரெண்ட் பண்ணிடுவானுங்க. நம்ம என்னைக்குமே சோசியல் மீடியாவை நம்பி தான் மாப்பிள்ள இருக்கிறோம். நம்ம வந்து இவனுங்களை நம்பி இல்ல, ட்ரெடிஷனல் மீடியாவை நம்பி இல்ல. புரியுதா? அவ்வளவுதான். ஆல்ரெடி வந்து சனமோடது வைரலா போய்கிட்டு இருக்குது. இப்ப நீ பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீ இன்ஸ்டா ஓபன் பண்ணி பார்த்தேன்னு சொன்ன பெரிய பெரிய பேஜஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம பசங்க இறங்கி சம்பவம் பண்ணிட்டானுங்க. 5 நிமிஷம் இது வைரல். நான் அதுக்குதான் உனக்கு கால் பண்ணேன். நான் சடனா அதை பார்த்தேன். உனக்கு நான் அந்த ஹோஸ்டா இருந்தேன், டக்குன்னு அட்டெண்ட் பண்ண முடியல. இப்போ என்னன்னா, அந்த மஸ்க் வேற எக்ஸ்ல நிறைய பக் வச்சிருக்கான், ஆப் சரியில்லை. ஆண்ட்ராய்ட்ல இருக்கிற எவனுமே ஹோஸ்ட் பண்ணா வந்து இதாகுது, பக் ஆகுது, சுத்தமா இதாகுது. அதனால நம்ம ஹோஸ்டா மாற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் நான் இதெல்லாம் ஹோஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். இப்ப சமீபத்துலதான் இந்த எக்ஸ் பிரச்சனையா இருக்கிறதுனாலதான் என்ன ஐபோன்காரன் எவனாவது ஹோஸ்ட் பண்ண வேண்டியது. நான் படத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அப்பவே வந்து இருந்திருக்கலாம். FDFS போனோமா இல்லையா, அதோட இந்த வீக்கெண்டு 2 தடவை பார்ப்பேன் FDFS ஓட. அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் வேணும். ஒரு நாள் கழிச்சு பார்க்கும்போது அதுல வேற சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நமக்கு கண்ணுல தெரியும். புரியுதா உனக்கு? இன்னும் பல பெர்ஸ்பெக்டிவ்ஸை உள்வாங்கிட்டு இன்னும் மத்த அந்த டிஸ்கஷன் ஒண்ணு நடக்கும் தெரியுமா, அதை உள்வாங்கிட்டு மறுபடியும் போகும்போது அதுல இன்னும் ஃப்ரெஷ்ஷா இன்னொன்னு ஒண்ணு தெரியும், புதுசா தெரியும் ஒண்ணு. ஸோ நான் வந்து ஒரு 1 டே அப்படி டைம் எடுத்துக்கிருவேன். என்ன ஸோ இந்த வீக்கெண்ட் இப்போ நாளைக்கு சாட்டர்டே ஃப்ரீயா இருப்பேன், அதுல ஒரு இது வந்துட்டு போயிடுவேன். அதுல ஒரு ஆங்கிள் தெரியும் உனக்கு, ஒரு ஃப்ரெஷ்ஷா தெரியும். இப்போ சில பேர் சொல்றாங்க நான் ஒரே நாள்ல 3 தடவை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு. அந்த 3 தடவை பார்க்கும்போதும் நீ வந்து அதுல வேற ஆங்கிள்ஸ் என்ஜாய் பண்ண முடியாது. அதே சவுண்டு, அதே க்ரௌடு, அதே செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். நீ என்ன ஃபர்ஸ்ட் ஷோ என்ன பார்த்தியோ அந்த இதுதான் இருக்கும். நான் ஒரு நாள் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு அதுல வேற சில விஷயங்கள் புதுசா தெரியும். அதுல ஒரு டேக்அவே இருக்கும். அந்த மாதிரி வந்து நாளைக்கு போகணும்.
எவ்வளவு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் என்ன அது அந்த இன்னும் இதெல்லாம்? அபிஷியலா ரிலீஸ் பண்ணல. தமிழ்நாட்டுல ஒரு 30 பண்ணியிருக்குது. 29 to 30 பெரிய வசூல் அது. ஓவர்சீஸ்ல வந்து நம்மளுடைய கோட்லயோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. லீக்டு மூவி இல்லையா? 3 மாசம் ஆயிடுச்சு. பல பேர் பார்த்துட்டானுங்க. பட் ஸ்டில் இது வந்து நம்ம ஸ்டாண்டர்டுக்கு இல்லாட்டி கூட ஓவர்சீஸ்ல டெஃபினட்டா வந்து ஒரு பெரிய இது வந்து பண்ணியிருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 90 கோடி ரூபா ஃபர்ஸ்ட் டே வந்து பண்ணியிருக்குங்கிறது என்னுடைய ட்ரேட் வட்டாரத்தை வரைக்கும் கணிப்பு. 90 to 100க்குள்ள அந்த 100 டச் பண்ணிருக்குமா அப்படின்னு தெரியல. ஒரு 90 கண்டிப்பா டச் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வேர்ல்டு வைடு டே ஒன் சொல்றேன். தமிழ்நாட்டுல 29 to 30. நான் ஏதோ போஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கு. அது ஏதோ 120 அதெல்லாம் அதெல்லாம் அபிஷியல்லாம் என்ன சும்மா கிடையாதுடா. எடுத்து அதெல்லாம் விட்டதா? அவன் சும்மா விருப்பத்துக்கு போறது. அபிஷியலா கேவின்னு சொன்னான்னா நம்ம இது பண்ணலாம், கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். படத்தை பத்தி சொல்லுங்க நீங்க. படம் பியூர் என்டர்டைன்மெண்ட், செதுக்கல். நம்மளுடைய அந்த பழைய மாசு இருக்குதா இல்லையா? அந்த மதுரை, திருமலை அந்த மாதிரி டைம்ல ஒரு திருப்பாச்சி, அந்த மாதிரி டைம்ல ஒரு 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 வெறித்தனமான ஒரு மாசு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் சில இடங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாஷ் அடிக்குது. அப்படி அந்த பழைய காலத்துக்குலாம் வந்துட்டு கூட்டு போகுது. நடுவில் ஓ த பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த மாசுடைய பரிமாணங்கள் வந்து அப்படியே அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பரிமாணம். இப்போ பீஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுல மாசு இருக்கும், எலிவேஷன் ஷார்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். அது ஒரு வேற ஒரு டோன்ல வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஷார்ட்ஸாகவும் ஆங்கிளாகவும் பிஜிஎம்மாவும் அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆகும். ஆனா டயலாக்ஸா பாடி லாங்குவேஜா இந்த வெறித்தனத்தை இது பண்ணிட்டு அன்லீஷ் பண்ற ஒரு இது இருக்குதா இல்லையா? அந்த திருமலை, மதுரை இந்த மாதிரியான இதுலலாம் அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை ஒண்ணு பார்த்தேன். ஒரு பேய் ஆட்டம். அது அது ஒரு மாதிரியா ஜிவ்வுன்னு ஏறிடுச்சு அப்படி உடம்புக்குள்ள. ஒரு ஒரு ஆஃப்டர் லாங் கேப் இந்த மாதிரியான ஒரு இது இருக்குதுல்ல. சவுக்கு சங்கரே நல்லா சிலாகிச்சு பேசியிருந்தானே. சவுக்கு சவுக்கு சங்கர் சிலாகிக்குது என்னன்னா, மோர் தேன் த மூவி, த வே த மூவி இஸ் பீங் ரிசீவ்ட் அண்ட் செலிப்ரேட்டட் பை த ஆடியன்ஸ். ஒரு லீக் மூவி அவன் பிரமிப்பா இருக்குது. என்ன யாரையா அந்த ஆளு, என்னமோ அத்தனை பேர் பார்த்துட்டாங்க, இத்தனை பேர் பார்த்துட்டாங்க, அதெல்லாம் செல்ஃப் எடுக்காது அப்படின்னு சொன்னானுங்க. அது படம் தான், அது ரிலீஸ் ஆன படம் தானங்க அப்படின்னு சொன்னானுங்க. ஆனா ஊரே சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிரமிப்பா இருக்குது. அவனுக்கு அவன் பியாண்ட் த கண்டென்ட். நான் இதெல்லாம் தான் பாக்குறேன். ஒரு படத்தை வந்து எப்படி வந்து ஒரு பார்த்த படத்தை எத்தனையோ பேர் பார்த்துட்டதா சொல்லி அது இதாகி அந்த கிளிப் எல்லாம் வளாவி படம் ஃபுல்லா எல்லாரும் ஷேர் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமும் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு சாதனை பண்ண முடியுது, கொண்டாடி தீக்குறாங்க அப்படின்னு அந்த பிரமிப்பிலேயே அவனால மீள முடியல. அவன் ஒரு வாழும் வரலாறை பார்த்துட்டு இருக்கிறான். புரியுதா அவனுக்கு? அதனால கொஞ்சம் மாலதி எல்லாம் வந்துட்டு உலகமே பார்த்துட்டு ஆமா இருக்கு. பேஜார் ஆயிடுச்சு போல தெரியும். அவனுக்கு எல்லாம் படமாவே வந்து தாறுமாறா என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கு, சொல்றதுலயே தெரியுது. அண்ணே எப்படிப்பட்ட ஒரு காலத்துல வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்கண்ணே. அதாவது ஆமா இன்னொரு 200 வருஷம் கழிச்சு இதை வந்து மென்ஷன் பண்றப்ப இந்த காலத்துல வாழ்ந்த மக்களை பத்தி அவன் யோசிக்கிறப்ப அது வந்து பெரிய விஷயமா எனக்கு தெரியுதுண்ணே. இப்பவே இப்படி ஒரு காலத்துல வந்து, அதாவது அப்ப எம்ஜிஆர் காலத்துல வாழ்ந்தவர்கள் இருப்பாங்க. இப்ப அவங்கள பத்திலாம் வந்து இப்ப வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ வந்து ஆமா ஆமா அப்ப வந்து எப்படி இருந்திருக்கும், சையத் ப்ரோ இப்பவே இப்படி இருக்காங்க இருக்கு, அப்ப எப்படி அவ்வளவுதான். இருந்திருக்கும், அப்படி அந்த மாதிரி ஒரு இது வந்து நமக்கு தாட் ப்ராசஸ் வருதுல்ல. இப்ப இதே மாதிரி தானே இப்போ நம்ம காலத்துக்கு அப்புறம் நமக்கு பின்னாடி வர்ற சந்ததிகள் வந்து இந்த இதை வந்து நினைவுபடுத்துறப்போ, அப்பா இப்படிலாம் இருந்திருக்காங்க பாரேன், எப்படிலாம் வந்து ஒருத்தர் வந்து வாழ்ந்திருக்காரு பாரேன் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து வரும்ல. அந்த அந்த இடத்துல வந்து நம்ம தலைவர் வந்து உட்கார்ந்துட்டாருண்ணே. நிச்சயமா நிச்சயமா மாற்று கருத்தே இல்ல. கற்பனையே பண்ண முடியல இப்படி ஒரு மனுஷன் வந்து எப்படி வளர்ந்து வந்தாப்புல அப்படின்னு. ஒப்பனை செய்தால் யாரும் நடிகர் ஆகலாம், கற்பனை செய்தாலும் யாரும் விஜய் ஆக முடியாது. புரியுதா உனக்கு? அதான் முக்காலத்திலும் ஒரு இணை கிடையாது. அதுதான் கடந்த காலத்துல யாரும் இல்லை, இப்பவும் யாரும் இல்லை, இனிமேல் யாரும் இல்லைன்றதுதான்.
இந்த இந்த அதாவது இந்த இந்த வரலாற்றுல இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறது தானே வந்து ஒருத்தனோட அல்டிமேட் கோலா இருந்துச்சு. அது வந்து அவனுக்கு நடக்கல அப்படிங்கிறப்போ, நமக்கு வந்தவன் வந்து அத இல்ல சாதிச்சுட்டான் அப்படிங்கிறப்ப, எக்ஸ்பீரி அந்த பேக் டு த டாபிக். எனக்கு மண்டையில அது ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம பேசுனது. எனக்கு ஒண்ணே ம். ஒண்ணு நான் திரும்ப வந்து இது பண்றேன்னு சொல்லுங்க. நினைக்காத. அந்த ஒரு விஷயம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு இவனை. ராஜ்மோகனெல்லாம் அமைச்சராக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருந்து இந்த துணிச்சலும் இந்த நெஞ்செழுத்தமும் வருது இவனை இப்படி பேசுறதுக்கு? ஒரு ம். அமைச்சரை இவ்வளவு பீலிட்டில் பண்ணி இவரையெல்லாம் ஆக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கான அந்த இது எங்க இருந்து வருது? விஜய் தான் என்ன வேணாலும் பேசலாம். அந்த அரசாங்கம் அவங்க எல்லாம் தொழில்முறை பரம்பரை அரசியல்வாதிகள். அவங்கள எடப்பாடினா நான் இந்த டோன்ல தான் இது பண்ணுவேன். ஸ்டாலின்னா நான் இந்த டோன்ல தான் அப்ரோச் பண்ணுவேன். விஜயை நான் எப்படி வேணாலும் விஜய் அரசை வந்து எந்த மாதிரி வேணாலும் நான் விமர்சிக்கலாம். அவர் அமைச்சரா இருந்தானா எதா இருந்தானே என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவரை எவ்வளவு சிறுமப்படுத்த முடியுமோ படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு இதுதானே. உனக்கு புரியுதா? உனக்கு ஆமா. அந்த இதுதானே. அந்த 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 தாட் உனக்கு எங்கிருந்து வருது உனக்கு? அது இவங்க தானப்பா, இவங்களை எப்படி வேணாலும் நான் டீல் பண்ணுவேன்ப்பா அப்படிங்கிறது தானே. ஸ்டாலின் எல்லாம் முதலமைச்சரா இருந்தப்போ இந்த கேள்வி கேட்கலையே. ஸ்டாலின் எல்லாம் முதலமைச்சர் ஆக்கிட்டீங்களேன்னு. இந்த மாதிரி பேச முடியுமா உன்னால? வக்கத்த வேண்டாம் நீ வெளிப்படையா எல்லாம். உன்னால வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியாம வக்கத்த வேணா இப்படி உட்காந்து தெருவோரமா உட்காந்து மைக்க பிடிச்சி பேசிக்கிட்டு இருப்பான். இல்ல வெளிப்படையா சாதிய குறியீடுகளோட நடக்கக்கூடிய சாதிய நிகழ்வுகள், சாதிய ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ட்ரெடிஷன்ஸ் நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கோ. அந்த மாதிரி இதுல ஒரு முதலமைச்சர் போய் கலந்துக்கிட்டாரு. அத கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நாளும் ஒரு 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 முதுகெலும்பு வந்தது கிடையாது. வள்ளிக்கும்மியில போயிட்டு நீங்க இருக்கிறீங்களே, அப்ப நீங்க மத்த இன்னொரு சாராருக்கு வந்துட்டு நீங்க என்னவா தெரிவிங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உனக்கு ஆன்மா இருக்காடா முதல்ல? ம். ராஜ்கவுண்டர்னு வாய் முழுக்க வந்துட்டு நீங்க வந்து முழங்கிட்டு இருக்கிறீங்களே. என்னைக்காவது என்னைய வந்து ரஞ்சித் பரையர்னு உங்களால முழங்க முடியுமா அப்படின்னு உன்னால கேட்க முடியுமாடா உன்னால? அயோக்கிய பயல. உதயநிதி ராஜ்கவுண்டர் மூச்சுக்கு 300 தடவை பெருமையா பேசிட்டு இருக்கிறான் அவனை. சகோதரர் ராஜ்கவுண்டர் அவர்கள் சொல்றது எதுக்கு? ஓட் பேங்குக்காக. என்னைய சொல்வீங்களா நீங்க பெருமையா அப்படின்னு நீ கேட்பியா நீ அவன்கிட்ட? யாரா அந்த ராஜ் கவுண்டர்? அவன் ஒரு ஜாதி கட்சி ஏதோ ஒன்று வச்சிருக்காப்ல இவனை, திமுகவுடைய கூட்டணி. அவனுக்குதான் 50 ஓட்டு வருது 100 ஓட்டு வருதுனாலே அவனை ஒரு கூட்டணி கட்சின்னு துண்டா போட்டுட்டு போட்டோல அவன் சின்னத்தையும் இதையும் குத்திக்கிடுவானுங்க. அவ்வளவுதான். அயோக்கிய பயலே. இப்ப கூட்டணியில யாருதான் இருக்கா? அதான் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணியாச்சே. இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்றேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கூத்தெல்லாம் நடந்தது. இப்ப இருக்கிறாங்களான்னு எல்லாரும். இப்போ வந்துட்டு பதினஞ்சு யாருமே இல்ல அபிஷியலா. ஆனா வந்து தாவேகா கூட்டணியில வந்து அபிஷியலா இருக்கிறது யாரு அப்படிங்கிற அந்த இதுதான். அவ்வளவுதான். இது திமுக கூட்டணியில யாரும் இப்போதைக்கு இல்ல. உள்ளாட்சி தேர்தல்ல இந்த இம்பாக்ட் இருக்குமா? நம்ம இந்த பொது தேர்தல் நடந்த மாதிரி அந்த இம்பாக்ட் நிச்சயமா இருக்கும். உள்ளாட்சி தேர்தல்ல இன்னும் புழுக்கங்கள் அதிகமா இருக்குது. நான் நம்புகிறேன் அதோட இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா இவங்க அடிச்ச ஊழல், கொள்ளை எல்லாம் வெளியில வரும். நீ பாரு, நம்மளுடைய கேம்பெயினே வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சேர்மனும் இங்க நடந்த கோவையில நடந்த இது, தூத்துக்குடி சைட்ல வந்து நடந்த இதுகள் ரிசைன் பண்ண சொல்லி மதுரையில எல்லாம் நீ பாரு. அத்தனை ஊழலையும் ஆதவ அர்ஜுனா, சிடிஆர்லாம் உள்ளாட்சி தேர்தல என்ன சம்பவம் பண்றான்னு மட்டும் பாரு. பிரச்சாரமே வேற மாதிரி இருக்கும். நீ பாத்துக்கிட்டே இரு. நீ வந்து அடிச்சு போய்கிட்டே இருக்கணும் உள்ளாட்சி தேர்தல். வேற மாதிரி வந்து இல்ல 2029க்கு நான் சொல்றேன் இவனை. அவருடைய பிளானே வந்து என்னால ஓரளவு அவரை ஃபாலோ பண்றதுனால அவரு இந்த நேஷனல் பாலிடிக்ஸ், ஒன்றிய அரசு சார்ந்த விஷயங்கள் இருக்குதா இல்லையா, 2028ல ஸ்ட்ராங்கா ரெடி ஆயிடுவார். 2029ல நீ அவருடைய ருத்ர தாண்டவத்தை பாப்ப. நீ நேஷனல் பாலிடிக்ஸ்ல அவர் அது எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுவார். அதுக்கு ராஜ்யசபாவை கூட இப்ப நம்ம காங்கிரஸுக்கு டக்குன்னு கொடுத்துக்கோன்னா அது கூட ஒரு மெசேஜ் தான். உங்க கருத்து தான் என் கருத்து இப்போதைக்கு. சோ நிறைய பேர் நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இன் மை அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் டிவிக்கோட நிலைப்பாடு நம்ம சொல்ல முடியாது. இன் மை அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இப்ப ஸ்டேட்ல இப்பதான் ஆட்சியை பிடிச்சிருக்கோம். இதுல செட் ஆகி இதுல வந்து நிறைய விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனா மாற்றம் கொண்டு வரணும், ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ இம்மிடியட்டா வந்து ஒரு ராஜ்யசபா அதுல நம்ம ஒரு ஆளை வந்து நம்ம போடும்போது அவங்களுக்கு உண்டான கைடன்ஸ் அவங்க நினைப்பார். அது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, காங்கிரஸ் தேசிய லெவல்ல என்ன பண்ண போதோ நேஷனல் பாலிடிக்ஸ்ல அதோடைய கருத்தோடு நான் ஒத்து போறேன். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் பில் பாஸ் பண்றதா இருக்கட்டும், மாநில உரிமைகளா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும். ஓகே, ஸோ லெட் ஏ காங்கிரஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பி மை மேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பை த டைம் 2028ல நான் ரெடி ஆயிருவேன். அப்ப நான் எம்பிஸோட எலெக்டட் எம்பிஸோ, இது வந்து எலெக்டட் இது கிடையாது. இது வந்து 15 நாளைக்கு எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து இது பண்ற இதுதான். ஓகே, ஸோ ராஜ்யசபாவுக்கு வந்துட்டு 15 நாளைக்கு நான் காங்கிரஸை நியமிச்சுட்டு
எலெக்டட் எம்பிஸோட என்னுடைய நேஷனல் பாலிடிக்ஸ் கேமை நான் ஸ்டார்ட் பண்றேன் அதுக்கான கேம்பெயினோட அப்படிங்கிறது. ஸோ அது அவரு ரெடியா இருவாரு பக்காவா அந்த அந்த அதுல ஒன்றிய அரசு எதிர்ப்புலாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், பாயிண்டா இருக்கும். இவனுங்க மாதிரி சும்மா இஷ்டமே இருக்கு பேப்பரை எரிக்கிறது அப்படிலாம் இருக்காது. டு த பாயிண்ட், புல்லட் அஜெண்டா என்ன அப்படிங்கிறது தான் வந்து ஆக்கப்பூர்வமா இருக்கும். அதுபூர்வமா இருக்கும். மாநில உரிமைகள் சார்ந்து இருக்கும். இன்னைக்கு இவர் நெஞ்ச நிமித்திட்டு கேட்கிறாரு, இவரை கல்வியை பொதுப்பட்டியல்ல வைக்க கூடாது, அதான் மாநில பட்டியல் கொண்டு வாங்க. திமுக காரன் ஏன் அவனை வந்து அதை எந்தோர்ஸே பண்ண மாட்டேங்கிறான்? பிரதான முழக்கமா அதை நீ வைக்கவே மாட்டேங்கிறியே ஏன்? ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம தூக்கிட்டா வந்துட்டு உனக்கு வந்துட்டு பார்த்தேன்னு சொல்லுங்க, நாளைக்கு இன்னும் கொண்டு வந்துருவானே அவன், வேற மாதிரி ஒரு சீதை கொண்டு வருவானே. அவன் கையில நம்ம கல்விக்கான அதிகாரம் அவன்கிட்ட இருக்கிற வரைக்குமே பயந்து பயந்து பயந்தே தானே இருக்கணும் இவனை. சொல்லு பாப்போம். பிளஸ் நெக்ஸ்ட் இன்னொன்னு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த பாமக அவர் வந்து சொல்லியிருக்காப்ல விஜய் வந்து அங்க போகக்கூடாது, நெக்ஸ்ட் வீக் ஏதோ காவேரி விஷயமா கர்நாடகாவுக்கு போறாப்லையோ. ஆமா போறாரு. அது என்ன மேட்டர்னா, நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபியூனல் இருக்குது, அது மூலமா தான் இது பண்ணும். அந்த ட்ரிபியூனல் தான் மத்தியஸ்தம் பண்ணும், அதுக்காக கிரியேட் பண்ணி போராடி அமைக்கப்பட்ட ட்ரிபியூனல். இப்போ நீ போகும்போது என்ன ஆகுதுன்னா, லிட்ரலி வந்து ஒரு ஸ்டேட் வந்து சிஎம் வந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நீ அந்த ட்ரிபியூனல்ல மாறி நீங்க தான் பர்சனலா பேசிட்டீங்களா, தீர்வு கண்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நாளைக்கு வந்து அப்படி ட்ரிபியூனல் சொல்லி இவங்க கேட்கலன்னா சுப்ரீம் கோர்ட், இதுதான் ப்ரொசீஜரிஸ்டிக்கா உள்ள இது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஜெயலலிதா 2012 போயிருக்காங்க, போய் நேரா சிஎம் கர்நாடகா சிஎம் பாத்துருக்காங்க 2012 ஸ்ட்ரைட் மீட்டிங். அது அவங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கல. ஓகேயா, அது வந்து அவங்க கொஞ்சம் வந்து அவங்க ரெக்வஸ்ட் வச்சும் அது கேட்கல. அதுல ஜெயலலிதா